ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தொழில் செய்வதற்காக வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க, எவ்வளோ மானியம் வழங்குறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சமூக நீதித்துறை இருக்கு பாருங்க. அதாவது SC/STக்காக சமூக நீதித்துறையிலிருந்து இந்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு SC மற்றும் ST பீப்புளாக இருக்கீங்க, தொழில் செய்வதற்கு உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா இந்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயனடைகிறாங்க. ஸோ மானியம் பற்றி கொடுத்துருக்காங்க. திட்டத்தொகையில் 35% அல்லது அதிகபட்சம் 3.50 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. 6% வட்டி நீங்கள் செலுத்தினா போதுமானது. தகுதிகள் SC/ST மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். வயது 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதுதான். THOTCO.com இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. SC/ST ஸ்கீமில் முதல்ல இருக்கு பாருங்க. CM அரைஸ் சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அன்று ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதாங்க அந்த ஸ்கீம். அதாவது நீங்கள் தொழில் தொடங்குவதற்காக இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் லோன் வாங்கிக்கலாங்க. 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். தி ஸ்கீம் கேன் பி ஆக்சஸ்டு போத் பை இண்டிவிஜுவல் அண்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தனிநபராகவும் கடன் வாங்கிக்கலாம், மகளிர் சுய உதவி குழுவில் இருந்தும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா பீப்புள் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் இஸ் ப்ரொவைடட் டு ஸ்டார்ட் வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணாலும். நீங்கள் வாங்குகிற லோன்லேருந்து இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாயில் 35% இருக்க பாருங்கள், அதுக்கான அமௌண்ட்டு அல்லது 3.50 லட்சம் எது கம்மியாக இருக்கோ அது உங்களுக்கு சப்சிடியாக வழங்கப்படும், மானியமாக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதிகள் என்ன அப்படின்னா SC/ST பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும். த அப்ளிகேண்ட் ஷுட் ஹவ் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ட்ரேட் அப்ளைட். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த பண்ண போகிற பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். த அப்ளிகேண்ட் அண்ட் தர் ஃபேமிலி மெம்பர் ஷுட் நாட் ஹேவ் அவைல்டு எனி சப்சிடி. ஸோ நீங்கள் இந்த குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எந்த சப்சிடியுமே வாங்கியிருக்க கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. த அப்ளிகேண்ட் அண்ட் தர் ஃபேமிலி மெம்பர் ஷுட் நாட் ஹேவ் அவைல்டு எனி சப்சிடி அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் அப்ளிகேண்ட் தெம்செல்ஃப் கேன் செலக்ட் த ட்ரேட். அதாவது நீங்கள் தான் எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் செலெக்ஷன் பண்ணணும். த அசட் கிரியேட் அண்டர் த ஸ்கீம் ஷெல் பி ரெஜிஸ்டர் ஒன்லி இன் த நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட். ஸோ அதுக்கான நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே உங்கள் பேரில் தான் நீங்கள் எல்லாமே பதிவு பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக பண்ணிக்கலாம். ஒன்லி SC/STக்கு இந்த ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் நியூஸ் ஸ்கீம் THOTCO.com இதாங்க அஃபிஷியல் வெப்சைட். இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ CM அரைஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், PMAJY நன்னிலம் மகளிர் திட்டம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ நம்ம அந்த தனிநபர் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு CM அரைஸ் இதில் போயிட்டு அப்ளையர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ஹேவ் யூ அவைல் எனி அசிஸ்டன்ட் ஃப்ரம் THOTCO. இதுக்கு முன்னாடி THOTCOவில் ஏதாச்சும் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்கலான்னு கேட்டிருக்காங்க. SR கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி SC/ST அப்படின்னு சைட் பண்ணிட்டு ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்திருக்கீங்க அப்படின்னு சைட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதுக்கடுத்து ஸ்கீம் பெனிஃபிட் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்சிடி எல்லாத்துக்குமே உங்களுக்கு 35% சப்சிடி கொடுக்குறாங்க. இதில் போயிட்டு டாப்ஸோ ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு என்னமான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்டும், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இந்த 5 டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ண பாருங்கள். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓடிபி வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை ஸோ அப்படியே பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து பார்த்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன், என்னமான தொழில் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நேம் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் எஜுகேஷனா டிப்ளமோவா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துட்டு எஜுகேஷன் கோட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இன்ஜினியரிங் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. மெயில் அட்ரஸ் ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதேமாரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ன்றதை கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா என்னன்னு இருக்கட்டும். நெக்ஸ்ட் கேஸ்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த காஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ. இதில் போயிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த தாலுக்கை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன, அதுக்கப்புறம் பின்கோடு என்ன, வார்டு நம்பர் என்ன, லோக்கல் பாடி என்ன, அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அட்ரஸ் எல்லாமே தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்ரஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அசம்பிளி கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு எது, அதேமாரி பார்லிமெண்ட் எது எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லா அட்ரஸுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலி இன்கம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னமான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஐடென்டி கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பர் என்ன, ரேஷன் கார்டு நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இவி பில்லாம் வந்து பார்த்தா ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்கல, ஸ்கிப் பண்ணுங்கள். பட் ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் ட்ரேடு பற்றி கேட்டிருக்காங்க. எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே இருக்குது. டெய்ரி ப்ராசஸிங் அண்ட் பிளான் ப்ராடக்டா, ஃப்ளவர் ஷாப்பா, ஆவின் பார்லரா, ஏசி அண்ட் ஃப்ரிட்ஜ் சேல்ஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண தோணுதோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அதனால் உங்களுக்கு ஸோ என்ன பிஸ்னஸ் இது வேணுமோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. எல்லா பிஸ்னஸுமே இருக்குது. தேவையான பிஸ்னஸ் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன பிஸ்னஸோ அதை கொடுத்துட்டு டொமைன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் வந்து என்ட்ரு பண்ண வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ட்ரைனிங் வேணால் எஸ் கொடுங்க, வேணான்னா நீங்கள் நோ வந்து சைட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் காஸ்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு அசட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற மாரி வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரா மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல், ஸோ மூலதனமாக நீங்கள் எவ்வளோ கேபிட்டல்ஸ் வந்து இது பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பேசிக்காக வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிட்டு மிஸ்லஸ்க்கான காஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாரி கீழே வந்துருச்சு. ஸோ எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது சப்சிடி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தமாக உங்களுக்கு இந்த இப்போ நம்ம இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் சப்சிடி அமௌண்ட் உங்களுக்கு ஸோ இவ்வளோ வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்றதையும் இதிலே மென்ஷன் ஆகி வந்திருக்கு. அதாவது நீங்கள் இவ்வளோ வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்க, லோன் அமௌண்ட்டு சப்சிடியை போக மீதி லோன் அமௌண்ட் எவ்வளோ, இது இல்லாமல் பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, அந்த மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெனிஃபிஷியரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எது, அந்த என்ன பேங்க் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் எந்த பிரான்ச்சு அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ எந்த பிரான்ச்சு அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிட்டு கொட்டேஷன் இன்ஃபர்மேஷன், ஸோ கொட்டேஷன் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இது வந்து ஆப்ஷன் மாரி கொடுத்துருக்காங்க. கொட்டேஷன் அமௌண்ட் எவ்வளோ, கம்பெனி நேம் என்ன, ஜிஎஸ்டி நம்பர் என்ன, எல்லாமே கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொட்டேஷன் எங்கே வாங்குறீங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடென்டி ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்,
டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு வைக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்டுக்கு ரேஷன் கார்டு தான். அப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, வருமான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், கொட்டேஷன், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அப்லோட் பண்ணிட்டு கீழே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா டிராஃப்டாக சேவ் ஆகிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுங்க, முடிஞ்சது. ஸோ சப்மிட் ஆனதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தாட்கோ ஆஃபீஸ்லேருந்து முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் தகுதி இருந்து எல்லாமே ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க லோன் அமௌண்ட். இது வந்து முன்னுரிமை அடிப்படையில் ப்ரியாரிட்டி அடிப்படையில் தான் கொடுப்பாங்க தாட்கோவை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த ஸ்கீமுக்கு எஸ்சிஎஸ்டி மட்டும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணவங்க, தேவைப்படுறவங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.